ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். சம்மர் வெக்கேஷன் வந்தாலே எல்லாருக்கும் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஒரு சந்தோஷம் வந்துடும்ல. எனக்கு இன்றைக்கி ஒன் டே ட்ரிப் தாங்க அம்மா வீடு. ஒன் டே தான் போயிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கிளம்பியாச்சு. எங்கள் அம்மா செய்யாதன்னா கூட ஒரு சில வேலைலாம் செய்வாங்க. அதில் முக்கியமானது இந்த வடை பாயாசம். போனாலே செய்வாங்க, வேணாமான்னா கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் என் அம்மா தட்டுற வடை வேறு லெவலுங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும், மேலே க்ரன்ச்சியாக இருக்கும் சீரியஸாகவே. ஏன்னா அவங்க மிக்சியில் அரைக்கவே மாட்டாங்க, இப்போ வரைக்குமே கிரைண்டரில் தான் அரைப்பாங்க. நான் திட்டினா கூட கேட்க மாட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு கிளம்பலாமா, எல்லோரும் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு விருந்து சாப்பிடுவாங்க. நான் விருந்து சாப்பிட்டு கல்யாணத்துக்கு கிளம்புறேங்க. நல்லா மதியம் சூப்பராக ஜம்முன்னு வடை பாயசத்தோடு விருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் நாங்கள் எல்லாம் ரெடியாகி கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். என் அண்ணன் பையனும் என் பொண்ணும் எப்படி இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நம்மளோட வீடியோ யார் யார் நம்ம ஊர்லேருந்து பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ரெட் டாட் கொடுங்க. எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் ஊரில் பாரத திருவிழா நடந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி வந்து அர்ஜுனன் வில் வளைச்சி திரௌபதியை கல்யாணம் பண்ணுற நிகழ்வு தான். பாரதம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பாரதம் அந்த முடிகிற ஸ்டேஜில் வந்து அம்மனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வந்து அம்மன் அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து தட்டு வரிசைலாம் எடுத்துகிட்டு தான் கிளம்பிட்டோம் அம்மனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ஒருத்தராக போயிட்டே இருந்தோம். என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இங்கேருந்து நடந்து போனோம் கோயிலுக்கு, மழை வேற பெஞ்சிருக்கு, ரோட்டில் வழுக்கு போதுமா, வேண்டாம் என்கிட்ட கொடுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ கூட இல்லை நான் தான் எடுத்துகிட்டு வருவேன், நானே நடந்து வருவேன், அப்படி இப்படின்னு நான் சொன்னால் கூட கேட்கல. என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமாங்க அவளுக்கு. அதை எடுத்துகிட்டு நடந்து போகும்போது உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். சரி கடல வெள்ளம்லாம் அதை தான் எடுத்துக்கிட்டான், வெயிட்டாக இருக்க போதுமான்னு சரி சொல்லிட்டு மாற்றி வெத்தலை பாக்கு அவகிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எல்லா சொந்த பந்தத்தோடு போகும்போது வேறு லெவல் சந்தோஷங்க. ஒரு நாள் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அப்படியே நினச்சி ஒரு வாரம் ஃபுல்லாக ஹாப்பி மோட்லேயே போயிட்டுருக்கோம் எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அர்ஜுனன் திரௌபதியோட கல்யாணத்தை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அன்னதானம் வந்து பிரிஞ்சி சாதம் போட்டிருந்தாங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. நானும் அப்படியே வீட்டுக்கு வாங்கி எடுத்து வந்து வச்சு சாப்பிட்டுட்டோம். சூப்பராக போச்சு இன்றைக்கி டே. நீங்கள்லாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு இந்த வெக்கேஷனுக்கு கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மன் எல்லாருக்கும் வந்து அவங்கள காட்ட வருவாங்க. அப்படியே திருவிதி ஊழா வந்தாங்க. அப்படியே நாங்கள் தீபாவளிலாம் கொடுத்துட்டு என் பொண்ணும் அண்ணன் பையனும் டிராக்டரில் ஏறி உட்காந்துட்டு சாமி கூடவே ஒரு ரவுண்டும் போயிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க இன்றைக்கி ஒன் டே. உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் உங்களுக்கு என்னென்ன பண்ண ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் சும்மா இருக்க தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் எத்தனை கமெண்ட் என்ன வருதுன்னு. மகிழ்ச்சி.